வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்ல 2008ல வெளியான காலை பனி அப்படின்ற ஒரு படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். கண்டிப்பா உங்கள நிறைய பேர் இந்த படத்தை கேள்வி கூட பட்டிருக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு ஒரு சாதாரண படம்னு சொல்லலாம். நானே எதர்ச்சியா தான் பார்த்தேன். ஆனா படம் நல்லா தான் இருந்தது. ஒரு பக்கவான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். நான் முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். ரேகான்ற ஒரு பொண்ணு இருக்காங்கல்ல, அம்மா கிட்ட சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸுங்க கூட ட்ரிப்பு போறதா கிளம்பி போயிருப்பாங்க. ஆனா ஃப்ரெண்ட்ஸுங்க கூட ட்ரிப்பு போகாம வேற ஒரு பகுதிக்கு போயிருக்காங்க போல. அந்த இடத்துல ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அவங்க கார் அந்த இடத்துல உடைஞ்ச மாதிரி இருக்கு. சோ பொண்ணுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரி அப்பாவும் வந்து போலீஸ் கிட்ட வராரு. போலீஸும் இந்த கேஸ் எடுத்து விசாரிக்கிறாங்க. சோ ரேகாக்கு என்னதான் ஆச்சுன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, இதை சுத்தி தான் இந்த கதை போகும். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். நீங்க எதிர்பார்க்காத மாதிரி ஒரு ட்விஸ்ட் வச்சு தான் முடிச்சிருப்பாங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐ பண்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு காரை காட்டுறாங்க. இந்த காரை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இந்த கார் ஒரு காட்டு பகுதிக்கு வருது. ஒரு பையன் ஒரு பொண்ணு தான் காருக்குள்ள இருக்காங்க போல. திடீர்னு இவங்களுக்குள்ள சண்டை மாதிரி ஏற்படுது. அதாவது சேர்ந்து தான் வந்திருப்பாங்க. ஆனா திடீர்னு இந்த இடத்துல சண்டை ஏற்படுது. அந்த பையன் இருக்கான் பாத்தீங்களா, பொண்ணை போட்டு பயங்கரமா அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். இந்த பொண்ணை விட்டு விட்டு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா இவன் திரும்ப திரும்ப அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். இந்த பையன் ஃபேஸையும் தெளிவா காட்டல, பொண்ணோட ஃபேஸையும் தெளிவா காட்டல. ஒரு ஸ்டேஜ்ல இந்த பையன் இருக்கான் பாத்தீங்களா, இந்த பொண்ணோட கதையை முடிச்சிடறான். சோ இந்த பொண்ணோட பாடியை இங்க இருந்து கொண்டு போனோம் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கொண்டு போயிட்டு இருக்கான். இவங்க ரெண்டு பேருமே ஒரு கார்ல வந்தாங்க பாத்தீங்களா, அந்த கார் இங்கே இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி காரை மட்டும் இந்த இடத்துல விட்டுட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான். சோ எதர்ச்சியா இந்த வழியா வந்த ஒருத்தர் பாடியை பார்த்து போலீஸ்க்கு தகவல் கொடுத்திருப்பாரு. 2 மணி நேரம் கழிச்சு போலீஸ் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. என்ன ஏதுன்ற மாதிரிலாம் இந்த இடத்தை அனலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ கார் யாரோடதுன்றதை கண்டுபிடிச்சு பார்க்கும்போது ரேகான்ற பொண்ணு பேர்ல தான் கார் இருக்கிறது தெரிய வருது. ரேகா யாருன்னு பார்த்தா மனோகர்னு ஒரு பெரிய பிசினஸ் மேனோட பொண்ணா இருப்பாங்க. அந்த பிசினஸ் மேனோட பொண்ணுக்கு தான் ஏதோ நடந்திருக்கு போல அப்படின்ற மாதிரி இங்க இருக்கவங்க யோசிக்கிறாங்க. கார் உடைஞ்ச மாதிரி இருக்கு. ஆனா பொண்ணோட பாடிலாம் இந்த இடத்துல உங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. இப்ப போலீஸுங்க ஃபேமிலிக்கு தகவலை கொடுத்திருப்பாங்க. இப்ப அந்த ஃபேமிலி வரட்டும்ன்ற மாதிரி இந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் மனோகரும் ஒய்ஃபும் சேர்ந்த மாதிரி இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. சரி என்ன சார் விஷயம், என் பொண்ணு கார் இருக்கிறதா சொன்னீங்களே அப்படின்ற மாதிரி மனோகர் பதட்டமா பேசும்போது இவங்களுமே சூழலை புரிய வைக்கிறாங்க. உங்க பொண்ணுக்கு தான் ஏதோ ஆயிருக்கு போல, உங்க பொண்ணு தானே இந்த காரை யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்கும்போது ஆமான்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஒய்ஃப் என்ன சொல்றாங்கன்னா, ஏதோ ட்ரிப்பு போறேன்னு சொன்னா இந்த இடத்துக்கு எதுக்கு வந்தான்னு தெரியலன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. என்கிட்ட கேட்காம நீ எதுக்காக பொண்ணை ட்ரிப்புக்கு அனுப்புனன்ற மாதிரி மனோகர் இந்த இடத்துல கோவப்பட்டு இருக்காரு. சரி என் பொண்ணை எப்படியாவது கண்டுபிடிச்சு தந்துருங்க சார் அப்படின்ற மாதிரி போலீஸ் கிட்டயும் கேட்கிறாரு. சார் கவலைப்படாதீங்க, நாங்க எப்படியாவது கண்டுபிடிச்சிடறோம் அப்படின்ற மாதிரி போலீஸுங்க சொல்லிட்டு இருக்காங்க. உங்க பொண்ணுக்கு யாருக்குடியாவது பிரச்சனை இருந்ததான்னு கேட்கும்போது காலேஜ் படிக்கிற பொண்ணுக்கு யார்கிட்ட சார் பிரச்சனை இருக்க போது, அதெல்லாம் இல்லன்ற மாதிரி மனோகர் சொல்லிட்டாரு. இவங்களுமே காலையில எல்லார்கிட்டயும் விசாரிக்கிறாங்க. அதாவது அந்த பொண்ணு கூட படிப்பாங்கல்ல, அந்த பசங்க எல்லார்கிட்டயும் பேசி பார்க்கறாங்க. அந்த பொண்ணு ஃப்ரெண்ட்ஸுங்க கூட ட்ரிப்பு போக போறன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்படி ஏதாவது ட்ரிப்பை நீங்க பிளான் பண்ணீங்களான்னு கேட்கும்போது, சார் இன்னும் ஒரு வாரம் கழிச்சு தான் அந்த ட்ரிப்பை நாங்க பிளான் பண்ணி வச்சிருந்தோம். திடீர்னு எதுக்காக அப்படி சொல்லிட்டு போனான்றது எங்களுக்கு தெரியலன்ற மாதிரி எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே சொல்லிட்டு இருக்காங்க. ஏறக்குறைய ஒரே மாதிரி தான் எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப இவங்க எல்லாருமே ஒரு வாரம் கழிச்சு தான் ட்ரிப்பு போற மாதிரி ஒரு முடிவுல இருந்திருக்காங்க. இந்த பொண்ணு எதுக்காக அம்மா கிட்ட போய் சொல்லிட்டு போயிருக்கா, எந்த காரணத்துக்காக போய் சொல்லிட்டு போயிருக்கான்ற மாதிரி போலீஸுங்க யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆக்சுவலா அந்த பொண்ணு காணாம போனது கொஞ்சம் பெரிய பிரச்சனையா மாறிட்டு இருக்கு. காரணம் அவர் வந்து பெரிய பிசினஸ் மேன் இல்ல, அதனால தான் இந்த பிரச்சனை பெருசா மாறுது போல. சீனியருமே முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா இந்த கேஸை கிராக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி சார் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி இங்க இருக்கவங்களுமே டிஸ்கஸ்லாம் பண்றாங்க. இப்ப சில நாட்களுக்கு முன்பு நடந்த விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. ரேகான்ற பொண்ணு தானே காணாம போனாங்க, அவங்க இவங்களா தான் இருப்பாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் காலேஜ் படிச்சிட்டு இருக்காங்க. அதாவது படம்லாம் எடுக்கிற மாதிரி காலேஜ் இருக்கும்ல, பிலிம் ஸ்டூடெண்டா இருப்பாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஜாலியான கேரக்டர். இவங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வட்டம்லாம் இருக்கும். அவங்க கூட ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இவங்க காலேஜ்லயே ஒரு பையனை நமக்கு காட்டுறாங்க. இந்த பையனோட பேரு சந்தோஷ் அப்படின்றது. ஏறக்குறைய கொஞ்சம் ஹீரோ மாதிரி இந்த பையனை காட்டுவாங்க. இவர் ஜாலியா பாட்டு கேட்டுக்கிட்டே இவங்க கிட்ட பேசுறதுக்காக வராரு. பயங்கரமா இவங்க கிட்ட ஃப்ளர்ட் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. சந்தோஷ் உன் வேலையை ஆரம்பிச்சிட்டியா அப்படின்ற மாதிரி மத்த ஃப்ரெண்ட்ஸ் இவரை கலாய்ச்சிட்டு இருக்காங்க. ரேகாவும் இதை பார்த்து சிரிக்கிறாங்க. இப்ப மனோகர் வீட்டுல இருக்கும்போது ரேகாவை கூட்டு போறதுக்கு ரேகாவோட 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க. இப்ப இவருமே பொண்ணுங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட பேச்ச கொடுக்குறாரு. அதாவது பொண்ணு லவ் கிவ்னு சுத்திட்டு இருக்காளா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. சந்தோஷ்னு ஒருத்தன் கூட க்ளோஸா பழகிட்டு இருக்கா, அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி இந்த 2 பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னா அப்பாவோட முகமே மாறிடுது. இப்ப வேலைக்காரன் பொருளை கொஞ்சம் தப்பா வச்சிருவான். ஏண்டா ஒழுங்கா வைக்க மாட்டியா அப்படின்ற மாதிரி வேலைக்காரனே இவர் கத்துறாரு. அதாவது பொண்ணு லவ் பண்றாளோ அப்படின்ற மாதிரி ஒரு கோவம் வந்ததுல அந்த கோவத்தை வேலைக்காரன் கிட்ட வெளிப்படுத்துறாரு. ஆனா இந்த 2 பொண்ணுங்க கிட்ட நல்ல விதமா தான் பேசுறாரு. நான் உங்ககிட்ட லவ் மேட்டரை பத்தி எல்லாம் கேட்டேன்ல, இதை பத்தி அவகிட்ட சொல்லிடாதீங்கம்மா, என் மேல கோவப்படுவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நாங்கெல்லாம் சொல்ல மாட்டோம் அங்கிள் அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேர் சொல்லிட்டாங்க. இப்ப ரேகா
ரேகா வந்தோடனே இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. ரேகாக்கு லைப்ரரியில வேலை இருக்கும், அதனால ஃப்ரெண்ட வெளியே வெயிட் பண்ண சொல்லிட்டு இவங்க லைப்ரரிக்குள்ள போயிடுறாங்க. ஃப்ரெண்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நபர் இவங்களையே குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கான். அவன் ஜூனியர் பையன் போல, என்ன குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கான்ற மாதிரி இவங்களுக்கு கோவம் வருது. ஒரு ஸ்டேஜ்ல எந்திரிச்சு கண்ணா பின்னான்னு அவனை திட்டுறாங்க. அப்ப சீனியரா கார்த்தியன் ஒருத்தர் வராரு. அவருமே அவசரப்பட்டு திட்டாதமா, அவனை பொறுத்த வரைக்கும் கண் பார்வையில பிரச்சனை இருக்குன்றத புரிய வைக்கிறாரு. ஐயோ சாரி சாரின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. பரவாயில்ல இருக்கட்டும்ன்ற மாதிரி அந்த பையன் சொல்றான். கார்த்தியனை பொறுத்த வரைக்கும் ஜூனியர் பொண்ணுங்க எல்லார்கிட்டயும் சகஜமா பேசுவார் போல, இந்த பொண்ணுகிட்டயும் சகஜமா பேசிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. இதெல்லாம் வந்து அந்த ரேகாவும் கவனிச்சுக்கிட்டே வராங்க. என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரி இந்த ஃப்ரெண்டு கிட்ட கேட்கும்போது, நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு திட்டிட்டேன், எனக்கு கார்த்தியனன் தான் புரிய வச்சாரு அப்படின்ற மாதிரி கார்த்தியனனை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஓஹோ அப்படியான்ற மாதிரி இவங்களுமே ஃப்ரெண்டை கூட்டிட்டு இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா காலேஜ் கேம்பஸுக்கு பக்கத்தே ஒருத்தர் டீ கடை வச்சிருப்பாரு. அதாவது இவர் டீ கடை வச்சில்ல, இங்க வேலை பார்க்கறவரா இருப்பாரு. இவர் ஒழுங்காவே வேலை பார்க்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி சந்தோஷ் இருக்காருல, இவரை கிண்டல் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. முதல்வன் படத்துல அர்ஜுனோ ரகுவரனோ சீரியஸா பேசிப்பாங்கல்ல, அந்த மாதிரி இவங்க காமெடியா பேசிட்டு இருக்காங்க. ஒரு நாள் அந்த வேலையை பார்த்துப்பாரு, அப்பதான் உனக்கு கஷ்டம் தெரியும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இது சாத்தியம்னா ஒரு நாள் நான் அந்த வேலையை பார்க்கறேன்ற மாதிரி சந்தோஷ் ஏத்துக்கிறாரு. இப்ப சந்தோஷ் டீ எல்லாம் தந்துட்டு இருக்காரு. ஒவ்வொருத்தன் ஒவ்வொன்னு கேட்கறான். இவரால சமாளிக்க முடியல. அண்ணன் நான் பேசினது தப்புதான், என்ன மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. சும்மா காமெடிக்காக தான் இந்த சீன் எல்லாம் வச்சிருக்காங்க. ஆக்சுவலா இவங்க எல்லாருமே பிலிம் ஸ்டூடெண்ட் தானே, ஷார்ட் பிலிம் மாதிரிலாம் எடுக்க சொல்லியிருப்பாங்க போல. எல்லாருமே ஒவ்வொரு ஷார்ட் பிலிம் எடுத்திருக்காங்க. அந்த மாதிரி நம்ம ரேகா சூப்பரா ஒரு ஷார்ட் பிலிம் எடுத்திருக்காங்க போல. அதுக்கு கேமரா ஒர்க் பண்ணதே இந்த சந்தோஷா தான் இருப்பான். இப்ப படம்லாம் பார்த்து முடிச்ச சார் இருக்கார்ல, ரேகாவை பயங்கரமா பாராட்டுறாரு. இவருக்கு ரேகாவை ரொம்ப பிடிக்கும் போல. இப்ப ரேகாவும் ஃப்ரெண்ட்ஸும் கிளம்பி போயிட்டு இருக்கும்போது சாரும் ரேகாவை கூப்பிட்டு பேசுறாரு. சூப்பரா பண்ணமா, இதை கிஃப்டா வச்சுக்கோன்ற மாதிரி ஒரு புக்கை கிஃப்டா தராரு. திரைக்கதை எழுதுவது எப்படின்னு சுஜாதாவோட புக் இருக்குல்ல, அதுதான் கிஃப்டா தராரு. இவங்களுமே நன்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா சந்தோஷ பொறுத்த வரைக்கும் இவங்க கிட்ட மட்டும் ஃப்ளர்ட் பண்ண மாட்டான், எல்லார்கிட்டயும் ஃப்ளர்ட் பண்ணுவான். ஆக்சுவலா என்னோட ஒர்க்னால தான் இது நடந்தது அப்படின்ற மாதிரி பொண்ணுங்க கிட்ட ஸ்கோர் பண்ணிட்டு இருக்கான். போதும் போதும்ன்ற மாதிரி இவங்க இருக்காங்கல்ல, அவனை தள்ளி கூட்டு வந்துடுறாங்க. அவனுமே நான் கேமரா ஒர்க் பண்ணதுக்கு எனக்கு ட்ரீட் மாதிரி வையின்ற மாதிரி கேட்கறான். ட்ரீட் தானே வச்சுட்டா போச்சு, நான் எப்பவுமே ஆசிரமத்துக்கு போவேன்ல, அந்த ஆசிரமத்திலேயே வச்சிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இவனை கூட்டு போறாங்க. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி அந்த ஆசிரமத்துக்கு வந்துடுறாங்க. அந்த இடத்துல கார்த்தியன் நின்னுட்டு இருக்காரு. இவருமே இந்த ஆசிரமத்துக்கு அப்பப்ப உதவி பண்றதுக்காக வருவார் போல. நீங்க என்ன இந்த பக்கம் அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாரு. இவரை பொறுத்த வரைக்கும் சந்தோஷுக்கு க்ளோஸ், சந்தோஷ் கிட்ட தான் கேட்கறாரு. சந்தோஷம் விஷயத்தெல்லாம் சொல்றாரு. இவங்களுக்கு சார் புக்க கிஃப்டா தந்தார்ல, இத பத்தி இவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. சார் எதுக்காக உனக்கு கிஃப்ட் தந்தாரு, எல்லாருக்குமே தராம உனக்கு மட்டும் எதுக்காக தந்தாரு, ஏதாவது ஓடிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி அம்மா கொஞ்சம் கிண்டலா கேக்குறாங்க. இப்படி அம்மா கேட்கிற எல்லாமே அப்பாவோட காதுல கேக்குது. அப்பா கொஞ்சம் கடுப்பாயிருந்தாரு. இப்ப பொண்ணு உள்ள வந்து அப்பா கிட்டயே இந்த விஷயத்த சொல்றாங்க. இந்த சார் தான் தந்தாருன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இதை தாண்டி சந்தோஷ் தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணான்ற மாதிரி சொல்றாங்க. சந்தோஷா அது யாருன்ற மாதிரி அப்பா யோசிக்கிறாரு. அப்பாவை பொறுத்த வரைக்கும் பொண்ணு லவ் கிவ் பண்ணிடக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. ரேகா எப்பவுமே போல இவங்களோட காலேஜுக்கு வந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு இவங்களோட பிறந்த நாளா இருக்கும். இவங்க உள்ள வரும்போது ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் சர்ப்ரைஸ் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆக்சுவலா கேக்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இவங்களுமே ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட சந்தோஷமா பர்த்டே பார்ட்டி எல்லாம் கொண்டாடிட்டு இருக்காங்க. அப்படி கொண்டாடிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு போன் கால் வருது. இருங்க வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இவங்களுமே போன் பேசுறதுக்காக வெளியே போறாங்க. யார்கிட்டயோ கொஞ்ச நேரம் போன்ல பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட வந்து கலந்துக்கிறாங்க. என்னெல்லாம் இன்வைட் பண்ணலையா அப்படின்ற மாதிரி சாருமே கிண்டலா கேட்டுட்டு இருக்காரு. சார் பேப்பர் தராரு. அதுல இவங்களோட பேப்பரும் சந்தோஷோட பேப்பரும் மட்டும் மிஸ் ஆகுது. சந்தோஷ் எப்படியும் ஃபெயில் தான் ஆயிருப்பான், ஆனா உன் பேப்பரை நான் தேடி பார்க்கறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சரி ஓகேன்ற மாதிரி இவங்க ஏத்துக்கிறாங்க. ஆக்சுவலா சாரை பொறுத்த வரைக்கும் இந்த பொண்ணை எங்கேயுமே விட்டு தர மாட்டாரு. இந்த பொண்ணை புகழ்ந்த மாதிரி தான் பேசிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல கிளாஸ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாருமே கலைஞ்சி கிளம்பிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இவங்களுமே சரியா தான் எக்ஸாம் எழுதிருக்க மாட்டாங்க. என் பேப்பரும் எப்படி மிஸ் ஆச்சு அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போது, ஆக்சுவலா என் பேப்பரை எடுக்கிறதுக்காக போனேன், அப்பதான் நீயும் சரியா எழுதலன்றது எனக்கு தெரிய வந்தது, அதனால தான் தூக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சந்தோஷ் சொல்லிட்டாரு. ரொம்ப நன்றி சந்தோஷ் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் போய் யாராவது நன்றி சொல்லுவாங்களா, பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி இவருமே ஃப்ளர்ட் பண்ற மாதிரி பேசுறாரு. இவங்களுமே வந்து காலேஜ்ல இருந்து வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது ஏடகுடமா இவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருது. இப்ப இவங்க கால்ல காயத்தோட வந்துட்டு இருக்கிறத பாக்குற அப்பா உடஞ்சு போயிடுறாரு. என்னம்மா பார்த்து வரமாட்டியா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இன்னைக்கு நீ வந்து உன் ரூம்ல எல்லாம் படுக்க தேவையில்ல, கீழே கம்ஃபர்டபுளா இருக்கும், என் ரூம்லயே படுத்துக்கோன்ற மாதிரி சொல்லிட்டாரு. பொண்ணு மேல அநியாயத்துக்கு பாசம் வச்சிருக்கிறது நமக்கு தெரிய வருது. இப்ப காலையில வந்து பொண்ணை எழுப்பலான்னு வரும்போது டீ ஆறி போயிருக்கிறது தெரிய வருது. ஏண்டா ஆறி போன டீயை தான் வைப்பியான்ற மாதிரி வேலைக்காரனை திட்டுறாரு. அவன் மேல தப்பு இல்லப்பா, நான் எந்திரிக்கிற டைம் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் பொண்ணு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப பொண்ணு மறுநாள் வேலைக்கு கிளம்பலாம்னு நினைக்கும் போது அப்பா என்ன பண்றாருன்னா பொண்ணுக்காக ஒரு கிஃப்ட வாங்கி வச்சிருக்காரு. அது என்னன்னா இவங்களுக்காக காரை தான் வாங்கி வச்சிருக்காரு. பைக்குனால ஆக்சிடென்ட் ஆச்சுல, அந்த
அதனால தான் காரை வாங்கி தந்திருக்காரு. இப்ப பிரசன்ட்ல ஒரு கார் கதையில வருது பாத்தீங்களா, அது இந்த காரா தான் இருக்கும். அப்பா காரையே வாங்கி தந்ததுனால இவங்களுமே சந்தோஷப்படுறாங்க. ரொம்ப நன்றிப்பா அப்படின்ற மாதிரி அக்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. சரி கிளம்புறேன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பி இருப்பாங்க. இப்ப பிரசன்ட்ல போலீஸுங்க இருக்காங்கல்ல, வீட்ல செக் பண்ணணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. என் பொண்ணு காணாம போனதுக்கும் வீட்டை செக் பண்றதுக்கும் என்ன அவசியம்னு கேக்குறாரு. சார் பர்மிஷனோட தான் வந்திருக்கோம், நாங்க செக் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே உள்ள வந்து செக் பண்றாங்க. அதாவது பொண்ணோட ரூம் இருக்கும் பாத்தீங்களா, அதுல ஏதாவது கிடைக்குமா அப்படின்ற மாதிரிலாம் தேடி பாக்குறாங்க. ஏதோ ஒண்ணு இவங்களுக்கு கிடைக்குது போல. இப்ப இவங்களுமே என்ன சொல்றாங்கன்னா, உங்க பொண்ணை பத்தி உங்களுக்கே முழுசா தெரியல, ஆனா தேடி பார்த்ததுல எங்களுக்கு சில விஷயம் கிடைச்சிருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. என்ன கிடைச்சது அப்படின்ற மாதிரி அப்பா கேக்குறாரு. இல்ல இல்ல அதை இப்ப சொல்ல முடியாது, சமயம் வரப்ப நாங்க சொல்றோம் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறாங்க. சோ இப்ப அப்படியே கட் பண்ணி பாஸ்ட்ல நடந்த விஷயத்தை காட்டுறாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் அப்பாவோட ஃப்ரெண்டா இருப்பாரு. இந்த வழியா வேலை விஷயமா வரும்போது அப்படியே அப்பாவை பார்த்துட்டு போயிடலான்றதுக்காக வந்திருக்காரு. ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸா பழகி இருப்பாங்க போல. அவர் என்ன சொல்றாருன்னா, பொண்ணுக்கு கல்யாண வயசு வந்துருச்சுல, கல்யாணம் பண்ணிட வேண்டியதானேன்னு கேக்குறாரு. என்ன பெருசா வயசாயிருச்சு, இப்ப என்ன கல்யாணத்துக்கு அவசரம் அப்படின்ற மாதிரி அப்பா பேசிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து இவங்க காஃபி தரதுக்காக வந்திருப்பாங்க. கல்யாண விஷயமா பேசுறதை கேட்டு கொஞ்சம் அப்செட் ஆயிடுறாங்க. இவங்க யாரையோ லவ் பண்ணிட்டு இருக்காங்க போல. அதனால அம்மா கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, இப்ப என்ன அவசரம், எனக்கு கல்யாணம் எல்லாம் வேணான்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப பேசினா அடுத்து உடனே கல்யாணம் பண்ணிடுவாங்களா, அதெல்லாம் 2-3 வருஷம் ஆயிடும், நீ தேவையில்லாம யோசிக்காத அப்படின்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. இல்லம்மா, கல்யாணம் நடந்தா என் விருப்பப்படி தான் நடக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க பேசிட்டு இருக்காங்க. இன்னொன்னு சைடு அப்பா இருக்கார்ல, இப்பதான் காலேஜ் படிச்சிட்டு இருக்கா, எப்படியும் ஒரு 25 வயசுக்கு மேலதான் நான் கல்யாணம் பண்ற முடிவுல இருக்கேன், நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டாரு. சரி யோசிச்சு முடிவை சொல்லுன்ற மாதிரி ஃப்ரெண்டு கிளம்புறாரு. ஆக்சுவலா இந்த ரேகாக்கு பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, அதுல ஒரு பொண்ணுக்கு இன்னைக்கு பர்த்டேவா இருக்கும். ஈவினிங் பர்த்டே பார்ட்டியை ஒரு இடத்துல கொண்டாட போறா, நான் போக போறேன்னு கேட்கும்போது அப்பா பர்மிஷன் தரது கஷ்டம், அப்பா கிட்ட கேட்டுக்கோன்னு அம்மா சொல்றாங்க. இருங்க அப்பாக்கு கால் பண்றேன்ற மாதிரி இவங்களுமே அப்பா கிட்ட கேட்டு பர்மிஷன் வாங்கிடுறாங்க. அப்பா ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் தான் பர்மிஷன் தந்திருப்பாரு. இவங்களுமே ஈவினிங் டைம் அந்த பர்த்டே பார்ட்டியை கொண்டாடுறதுக்காக வந்துடுறாங்க. பார்ட்டிலாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாருமே சேர்ந்து டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இவங்களுக்கு அப்பா கிட்ட இருந்து கால் வந்துகிட்டே இருக்கு. அப்பா ஏன் இப்படி பண்றாரு அப்படின்ற மாதிரி இவங்க செம்ம கோவத்துல இருக்காங்க. அப்பா இன்னும் கொஞ்ச நேரம் ஆகும்பா அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. உன் அப்பா எதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு, உன்னை கொஞ்ச நேரம் கூட வெளியே விடவே மாட்டாரு, எங்க பேரண்ட்ஸ் எல்லாம் விட உன்னோட அப்பா ரொம்ப டார்ச்சர் பண்றாருன்ற மாதிரி மத்த பொண்ணுங்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப சந்தோஷம் டான்ஸ் பண்ணலான்ற மாதிரி கூப்பிடுறாரு. இவங்க டான்ஸ் ஆடுற மாதிரி வராங்க. ஆனா அப்பா கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறதுனால இவங்களுமே நான் கிளம்புறேன் சந்தோஷ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்பா இவங்களுக்காக அந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்பா இப்படி பண்றீங்கன்ற மாதிரி பார்வையிலேயே அப்பாவை முறைச்சு பாக்குறாங்க. அப்பா கிட்ட பேசவே மாட்டாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா கோவமா ரூம்குள்ள போயிடுறாங்க. நம்ம இப்படி பண்ணதுல பொண்ணு அப்செட் ஆயிட்டா போல அப்படின்ற மாதிரி அப்பாவுமே இந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப நைட் நேரம் அப்பாவை பாக்குறதுக்காக வரும்போது, அப்பா உனக்காக ஒரு gift வாங்கியிருக்கன்ற மாதிரி வளையல் மாதிரி போட்டு விடுறாரு. பொண்ணோட பர்த்டே இப்பதானே முடிஞ்சது, அதுக்காக தான் gift மாதிரி தந்திருக்காரு போல. அம்மாவுமே பொண்ணை சமாதானப்படுத்துறதுக்காக வராங்க. எவ்வளவோ அப்பாவை போக வேணாம்னு சொன்னேன், உனக்கு கஷ்டமா இருக்கும்ட்டு, ஆனா அதை மீறியும் போயிட்டாரு, உன் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்காருமா, அதனால தான் இப்படி பண்றாருன்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. என்னதான் இருந்தாலும் இதெல்லாம் கொஞ்சம் ஓவர்மா, எனக்குன்னு பிரைவசி இருக்க கூடாதா, இந்த மாதிரி பண்றது எனக்கு கடுப்பா இருக்குமா அப்படின்ற மாதிரி இவங்க கோவமா பேசுறாங்க. அப்பாவை பொறுத்த வரைக்கும் பிசினஸ் மீட்டிங்லாம் இருக்கும்ல, அதுக்காக மறுநாள் கார் எடுத்துட்டு கிளம்புறாரு. இது எல்லாத்தையும் மாடியில இருந்து இவங்க கவனிச்சிட்டு இருக்காங்க. அம்மா கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, நான் வெளியே போனோன்ற மாதிரி சொல்றாங்க. எங்க போக போற, அப்பா கிட்ட சொல்லுன்ற மாதிரிலாம் அம்மா சொல்லும் போது, சும்மா சும்மா அப்பா கிட்ட சொல்லிட்டு இருக்க முடியாது, என் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட நான் ட்ரிப் பிளான் பண்ணிருக்கேன், அந்த ட்ரிப்புக்காக தான் கிளம்ப போறேன்ற மாதிரி சொல்றாங்க. சரி ஓகே, போயிட்டு சீக்கிரமா வந்துருன்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. இவங்க செம்ம கடுப்புல இருக்காங்கல்ல, நான் வரதுக்குலாம் லேட் ஆகும் அப்படின்ற மாதிரி இவங்களோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்படி கிளம்பி போனவங்களுக்கு ஏதோ அட்டாக் நடந்திருக்கு போல. ஆக்சுவலா இவங்க சூட் கேஸ்லாம் அங்க சதறி கிடந்த மாதிரி நமக்கு காமிச்சிருப்பாங்க. திரும்பி பாஸ்ட்ல நடந்த விஷயத்தையே நமக்கு காட்டுறாங்க. அப்பா வேலையை முடிச்சுட்டு வந்துடுறாரு. பொண்ணு எங்கன்னு கேக்குறாரு. அம்மாக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாம இந்த இடத்துல அப்படியே தயங்கிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து இவருக்கு போன் கால் வருது. உங்களோட பொண்ணுக்காரி இந்த இடத்துல இருக்கு, உடனே வாங்கன்ற மாதிரி கூப்பிடுறாங்க. அப்பாவுமே பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. இப்படிதான் அப்பா அந்த ஸ்பாட்டுக்கு வந்திருப்பாரு. என்கிட்ட எதுக்காக முன்கூட்டியே சொல்லலன்ற மாதிரி ஒய்ஃபை சத்தம் போட்டிருப்பாரு. ஆக்சுவலா ரேகாவோட ரூமை சர்ச் பண்ணதுல போலீஸுங்களுக்கு ஏதோ கிடைச்சிருக்க போல. போலீஸுங்க ஒரு பையனை பத்தி விசாரிச்சிட்டு இருக்காங்க. ஒருவேளை அந்த சந்தோஷ பத்தி விசாரிச்சிட்டு இருக்காங்களா என்னன்னு தெரியல. அந்த பையன் இங்க இல்லன்றது தெரிய வந்தோனே அந்த பையன் எங்க இருப்பான், அந்த இடத்துல போய் செக் பண்ணோம் அப்படின்ற மாதிரி வேற ஒரு இடத்துக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. யார பத்தி இவங்க தேடிட்டு இருக்காங்கன்றது எக்ஸாக்ட்டா நமக்கு தெரியல. இப்ப அந்த இடத்துக்கு வந்து அந்த பையனை பத்தி எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்தா அந்த பையன் வராது. அது சந்தோஷ் கிடையாது, சீனியரா கார்த்தி என்னன்னு ஒருத்தரை காமிச்சாங்கல்ல, அவரா தான் இருக்கும். நீங்க ரெண்டு பேர் லவ் பண்ணீங்கல்ல, தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் போலீஸுங்க சொல்றாங்க. இவரை உட்கார வச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க. இவருமே ஆமா நாங்க ரெண்டு பேர் லவ் பண்ணிட்டு இருந்தோம், ரொம்ப சீக்கிரட்டா தான் இந்த விஷயத்தை மெயின்டைன் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆக்சுவலா அவங்க சந்தோஷ் கிட்ட ஜாலியா பேசுவாங்க, ஆனா லவ் பண்ணது இவரையா தான் இருக்கும். இந்த கார்த்தியனை பொறுத்த வரைக்கும் நல்ல டைப்பா இருப்பாரு, நிறைய பேருக்கு ஹெல்ப்லாம் பண்ணுவாரு. அதெல்லாம் அடிக்கடி அந்த ரேகா பார்த்துட்டு இருக்காங்கல்ல,
அதனால ரேகாக்கு அவரை ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிருக்கும். அப்படிதான் இவங்க 2 பேருமே லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அடிக்கடி சேர்ந்த மாதிரி வெளியெல்லாம் போயிருப்பாங்க. சோ இவர் கூட போறதுக்கு தான் அவங்க வீட்டை விட்டு கிளம்பி இருக்காங்களா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்க போலீஸுங்க யோசிக்கிறாங்க. ஆக்சுவலா அவங்களோட பர்த்டே அன்னைக்கு கேக் வெட்டும் போது யார்கிட்ட இருந்தோ கால் வந்தது பாத்தீங்களா, இந்த கார்த்தி அண்ணன் கிட்ட இருந்து தான் கால் வந்திருக்கும். 2 பேருமே ஜாலியெல்லாம் பேசியிருப்பாங்க. சோ இப்போ அவங்க மிஸ் ஆவறதுக்கு கார்த்தி தான் சந்தேகப்படுறாங்க. நீ தான் ஏதாவது பண்ணிட்டியான்னு கேக்குறாங்க. சார் நான்லாம் எதுவுமே பண்ணல சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவ எங்க போயிருக்கான்னு உனக்கு தெரியாதான்னு கேட்கும்போது எனக்கு தெரியல சார்னு சொல்றாரு. உனக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கான்னு கேட்கும்போது சார் அவ வீட்டுல வேலைக்காரர் மாதிரி ஒருத்தர் இருக்காரு. அந்த வேலைக்காரரை எப்பவுமே ரேகாவோட அப்பா திட்டிக்கிட்டே தான் இருப்பாரு. அந்த நாள் ரேகாவால அப்பா போட்டு திட்டி இருக்காரு. அதனால அவன் ஏதாவது கோவப்பட்டு பண்ணிருப்பானான்ற மாதிரி எனக்கு தோணுது சார் அப்படின்ற மாதிரிலாம் கார்த்தி சொல்லிட்டாரு. அந்த வேலைக்காரனை பத்தி நம்ம விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதாவது எப்ப பாரு அப்பா திட்டிக்கிட்டே இருக்காரு, அதுக்காக பொண்ணு கதையை முடிக்கலான்றதுக்காக வேலைக்காரன் கூட இப்படி பண்ணிருக்கலாம், சீக்கிரமே அவனையும் நம்ம விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. இதை தாண்டி கார்த்தியும் இவங்களும் எப்படி பழகுனாங்கன்றத பத்தி கேன்டீன்ல விசாரிக்கிறதுக்காக வராங்க. கார்த்தியும் இந்த பொண்ணும் பழகுனதை நாங்க பார்த்ததே இல்லைன்ற மாதிரி எல்லாருமே சொல்றாங்க. இந்த பொண்ணு எப்பவுமே சந்தோஷ்னு ஒரு பையன் கூட தான் சிரிச்சு பேசிட்டு இருப்பா, இவ்வளவுதான் எங்களுக்கு தெரியும்ன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆக்சுவலா போலீஸுங்க இந்த மாதிரி விசாரிக்கிறத யாரோ லாங்ல இருந்து கவனிச்சிட்டு இருக்காங்க. அதாவது போலீஸுங்க என்ன பேசுறாங்கன்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக கவனிச்சிட்டு இருக்காங்க. இப்ப போலீஸுங்க அடுத்ததான் அந்த வேலைக்காரர் கிட்ட விசாரிக்கணும்ன்ற மாதிரி வேலைக்காரரை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. அந்த நாள் ரேகா மேடம் உன்னை போட்டு திட்டினாங்களாமே, அதே மாதிரி ரேகா மேடமால அப்பாவும் திட்டினாராமே, என்ன விஷயம்னு கேட்கும்போது சார் நான் விஷயத்த சொல்லிடுறேன்ற மாதிரி இவருமே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதாவது ரேகா ரூமை கிளீன் பண்ணும்போது தெரியாத்தனமா ஒரு சிலையை இவர் தள்ளி விட்டு உடைச்சிருப்பாரு. ரேகா பயங்கரமா கோவப்பட்டிருப்பாங்க. காரணம் கார்த்தி அண்ணன் தந்த சிலையா இருக்கும். எதுக்காக இப்படி பண்ண, என் ரூம்ல எதுக்காக இந்த மாதிரி பண்ணன்ற மாதிரிலாம் கோவப்பட்டு இருக்காங்க. அப்ப அப்பாவும் என்ன ஏதுன்னு கேட்கறதுக்காக வந்துடுறாரு. இவங்க கொஞ்சம் மரியாதை இல்லாம பேசுறதுனால அம்மா கண்டிக்கிறாங்க. நம்ம பொண்ணு எதுக்காக கண்டிக்கிற, அவன் தானே தப்பு பண்ணா, அவன் தப்பு பண்ணதுக்கு திட்டு தான் செய்வா அப்படின்ற மாதிரி பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணி அப்பா பேசியிருப்பாரு. இவ்வளவுதான் சார் நடந்தது. சார் எப்பவுமே என்ன திட்டுறது வழக்கம் தான், அன்னைக்கு அம்மாவும் கொஞ்சம் கோவப்பட்டு திட்டாங்க, மத்தபடி எதுவும் இல்லைன்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஆக்சுவலா ரேகாவை பொறுத்த வரைக்கும் கார்த்தின்னு ஒருத்தரை லவ் பண்ணிருக்காங்க. அது மத்தவங்களுக்கு தெரியல, அப்பாக்கு தெரிஞ்சு அப்பா கூட ஏதாவது பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதனால அப்பாவை விசாரிக்கிறதுக்காக ஆபீஸ்க்கு வராங்க. ஆனா ஆபீஸ்ல அப்பாவோட அசிஸ்டண்டா இருக்கவரு சார் இந்த மாதிரிலாம் வராதீங்க சார், நான் சார் கிட்ட சொல்றேன், நீங்க முதல்ல இங்க இருந்து கிளம்புங்கன்னு சொன்னோன்னே இவங்களுமே இங்க இருந்து கிளம்புறாங்க. அப்ப கரெக்டா அப்பா மனோகர் லாக் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. எதுக்கு சார் என் ஆபீஸ்க்குலாம் போனீங்க, என் ஆபீஸ்ல இருக்கவங்களுக்குலாம் இந்த விஷயம் தெரியாம தான் நான் பார்த்துட்டு இருக்கேன், இப்ப எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் சார், தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணாதீங்கன்ற மாதிரி சொல்றாரு. சரி சரி சாரின்ற மாதிரி இவங்களுமே கேக்குறாங்க. இப்ப வாங்க ஆபீஸ்க்கு போலான்னு சொல்றாரு. அதாவது சாதாரண ஆளுங்க மாதிரி வாங்க ஆபீஸ்க்கு போலான்ற மாதிரி கூட்டு வந்துடுறாரு. என்னதான் பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இவங்களுமே லவ் மேட்டர் தெரியுமான்னு கேக்குறாங்க. எது என் பொண்ணு லவ் பண்ணாலா, அதை பத்திலாம் எனக்கு தெரியாது சார், சந்தோஷ் தான் லவ் பண்றாளா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. சந்தோஷ் இல்ல கார்த்தின் ஒருத்தர் அப்படின்ற மாதிரி இவங்களுமே புரிய வச்சிட்டு இருக்காங்க. வீட்டுல தேடினது மூலியமா தான் எங்களுக்கு இது தெரிஞ்சது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அந்த லவ்னால கோவப்பட்டு இவர் ஏதாவது பண்ணிருப்பாரான்ற ஆங்கிள் கேள்வி கேட்கறாங்க. இவருக்குமே அந்த விஷயம் புரிஞ்சிருது. என்ன சார் என்ன சந்தேகப்படுறீங்களா, என் பொண்ணு சார் அவ, முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க சார் அப்படின்ற மாதிரி இவர் கோவப்படுறாரு. சரி ஓகேன்ற மாதிரி இவங்களும் கிளம்புறாங்க. இப்ப இவங்க மீட்டிங் மாதிரி பேசிட்டு இருக்கும் போது வேற ஸ்டேஷன்ல ஒரு மிஸ்ஸிங் கேஸ் வந்திருக்கும். ஆனா இவங்க இந்த கேஸ்ல பிஸியா இருக்காங்கல்ல, யோ அதெல்லாம் வேற ஏரியாவது வச்சு பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி ஒரு போலீஸ் இருக்காரு பாத்தீங்களா, உள்ள வந்து மீட்டிங்ல கலந்துக்கிறாரு. என்ன ஆச்சுன்ற மாதிரி மீட்டிங்ல ஏற்கனவே உட்கார்ந்துட்டு இருக்கவங்க இவர்கிட்ட கேக்குறாங்க. அது ஒண்ணும் பெரிய பிரச்சனை இல்ல சார், நம்ம இத பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சோ இப்போ இந்த பொண்ணு காணாம போனதுக்கு யாரு காரணமா இருப்பா, இப்ப வரைக்கும் காணாம தான் போயிருக்காங்க, பாடி கிடைக்கல, அநேகமா அவங்க இறந்து போயிருக்க தான் வாய்ப்பு அதிகம். அந்த நாள் அவங்க டூருக்கு போறேன்னு சொல்லிட்டு எங்க போனாங்கன்றத கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி இவங்க பேசிட்டு இருக்கும்போது அந்த தகவல் இவங்களுக்கு வந்துருது போல. அந்த நாள் இவங்க வந்து ஆசிரமத்துக்கு போயிருக்காங்கன்றது தெரிய வருது. அப்பப்ப ஹெல்ப் பண்றதுக்காக ஒரு ஆசிரமத்துக்கு போவாங்கல்ல, அந்த ஆசிரமத்துக்கு போயிருக்கிறது தெரிய வருது. இவங்களுமே அந்த ஆசிரமத்தை நடத்துற லேடியை பார்த்து பேசுறதுக்காக வந்துடுறாங்க. அந்த நாள் அந்த பொண்ணு இந்த இடத்துக்கு வந்தாளா, என்னெல்லாம் உங்க கிட்ட பேசினா, அன்னைக்கு அவ எப்படி இருந்தா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. அதாவது சந்தோஷமா இருந்தாளா சோகமா இருந்தாளான்னு கேட்டுட்டு இருக்காங்க. சார் நான் சர்ச்சுக்கு போயிட்டு வரும்போது அவ சோகமா தான் சார் நின்னுட்டு இருந்தா, அதே மாதிரி என்கிட்ட ஒரு ஷாக்கிங்கான விஷயத்தை பத்தி அவ கேட்டா சார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்ன கேட்டான்னு கேட்கும் போது நான் மனோகர் சார் பொண்ணு இல்லையான்னு கேட்டா சார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப அந்த நாள் நடந்த விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. அவங்க சர்ச்சில் இருந்து வந்ததுக்கு அப்புறம் அந்த பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, நான் வந்து அவரோட சொந்த பொண்ணு இல்லையான்ற மாதிரி கேட்கிறா. இது எப்படிமா உனக்கு தெரியும்ன்ற மாதிரி இவங்க ஷாக் ஆகுறாங்க. அப்போ உண்மையிலேயே நான் சொந்த பொண்ணு இல்லையான்ற மாதிரி இந்த பொண்ணுமே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறா. உன்னோட அப்பா உனக்கு தெரியாம பாத்துக்க சொன்னாரு, அதனால தான் நான் கூட
சொன்னது இல்லம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. என் உண்மையான அம்மாவை பத்தி எனக்கு தெரியணும், எனக்கு டீடைல் தாங்கன்ற மாதிரி அந்த பொண்ணு கேட்டிருப்பா. இவங்களுமே டீடைல் தந்திருப்பாங்க. உண்மையான அம்மா பேரு மாதவி அப்படின்றது தெரிய வருது. டீடைல் வாங்கி கொஞ்ச நேரத்துல கிளம்பி போயிட்டா சார். அநேகமா அந்த மாதவியை கூட தேடி போயிருக்க வாய்ப்பு இருக்கு. மாதவியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் உடம்பு முடியாம இருந்தாங்க. அப்பப்ப வந்து இவர் காசு தருவாரு, அந்த காசை நான் மாதவி கிட்ட தருவேன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அப்ப மாதவிக்கும் மனோகருக்கும் நடுவுல ஏதோ போயிட்டு இருக்கு போல அப்படின்ற மாதிரி போலீஸுங்க யோசிக்கிறாங்க. அதாவது மனோகர் முதல்ல மாதவி கூட ஒன்னா இருந்து அதனால பிறந்தவங்களா தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. சோ மனோகரோட சொந்த பொண்ணா இருக்க தான் வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப இவங்க மாதவி சம்பந்தப்பட்ட டீடைல் எல்லாத்தையும் வாங்கிக்கிறாங்க. அதே சமயம் இந்த மனோகர் மாதவிக்கு அடிக்கடி காசெல்லாம் அனுப்பி விட்டுருக்காரா அதை நம்ம செக் பண்ணோம் அப்படின்ற மாதிரிலாம் செக் பண்றாங்க. இத பத்திலாம் இவங்க பேசிட்டு இருக்கும் போது ஒரு இடத்துல இளம்பெண்ணோட பாடி கிடைச்சிருக்கிறதா தகவல் கிடைக்குது. உடனே அந்த ஸ்பாட்டுக்கு போனோம் அப்படின்ற மாதிரி இவங்க வேக வேகமா அந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க. ஒரு பழைய பில்டிங் இருக்கும், அந்த இடத்துல தான் எரிஞ்ச நிலைமையில ஒரு பாடி கிடைச்சிருக்கு போல. இப்ப இந்த இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, வேக வேகமா உள்ள வந்து பாக்குறாரு. இதுதான் அந்த ரேகாவோட பாடியான்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. எரிஞ்சிருக்கிறதுனால சுத்தமா அடையாளம் தெரிய மாட்டேங்குது. பேரண்ட்ஸ் தான் இந்த விஷயத்தை உறுதிப்படுத்த முடியும். சீக்கிரமா பேரண்ட்ஸ்க்கு தகவலை கொடுக்கணும். நான் நினைச்சது சரிதான், அந்த பொண்ணு இறந்து போயிட்டா போல. இந்த பொண்ணை யாரு சாவடிச்சிருந்தாலும் சரி கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்களுக்குள்ள பயங்கர டிஸ்கஷன்லாம் போயிட்டு இருக்கு. இந்த தகவல் எல்லாமே கார்த்திக்கு தெரிய வந்துருது. இப்ப கார்த்தி வேகமா இந்த ஸ்பாட்டுக்கு வந்து பார்க்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இல்ல நாங்க அலோவ் பண்ண முடியாதுன்ற மாதிரி ஆளுங்க இருக்காங்கல்ல, கார்த்தியை கண்ட்ரோல் பண்றாங்க. கூட அந்த சந்தோஷமே வந்திருப்பான். இப்ப பாடியை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்துடுறாங்கல்ல, பேரண்ட்ஸ் தான் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணணும் போல. இப்ப அப்பாவை காட்டுறதுக்காக கூட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்பா வந்து பொண்ணுக்காக வந்து ஒரு வளையல gift பண்ணாரு பாத்தீங்களா, அந்த வளையல் போடப்பட்டிருக்கு. அது மூலியமா பொண்ணு தான் இறந்து போயிருக்கா போல அப்படின்ற மாதிரி அப்பா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. மாதவின்ற ஒரு லேடிக்கு இவர் நிறைய காசு அனுப்பிட்டு இருக்கிறது போலீஸுங்களுக்கு தெரிய வருது. சோ மாதவிக்கும் உங்களுக்கும் பிறந்த குழந்தை தான் இவ. கொஞ்ச நாள் ஆசிரமத்துல விட்டுருக்கீங்க, அதுக்கப்புறம் நீங்களே வேற ஒரு ஒய்ஃபை கல்யாணம் பண்ணி எடுத்து வளர்த்திருக்கீங்க அப்படிதானன்ற மாதிரி கேக்குறாங்க. சார் இதுக்கப்புறம் அதை பத்தி எல்லாம் கேட்காதீங்க சார், நான் சொல்ல மாட்டேன் சார், நீங்க என்னன்னா நினைச்சுக்கோங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதே சமயம் கார்த்தி அழுதுட்டு இருக்கிறத பாக்குறாருல, இவன் தான் அந்த பாய் ஃப்ரெண்டான்ற மாதிரி போலீஸுங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. கார்த்தி இன்னமும் அந்த விஷயத்தை விட்டு வெளியே வர மாட்டாரு, பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டாரு. ஆக்சுவலா அவங்க கூட சேர்ந்து ஒரு போட்டோ எல்லாம் எடுத்திருப்பாரு. சின்ன பொண்ணு அந்த போட்டோவை காட்டும் போது அதை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி சந்தோஷம் அவங்க கூட விளையாடி இருப்பார்ல, இப்ப அவங்க இல்லாம ஃபீல் பண்றாரு. ரேகாவோட கார் ஒரு இடத்துல கிடைச்சது இல்ல, அங்கதான் இப்ப போலீஸுங்க பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா ரேகா இந்த இடத்துக்கு வந்திருக்கா, யார் கூடயே வந்திருக்கா, யார் கூட வந்தா, அவன் தான் கில்லரு, எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்ற மாதிரி பயங்கரமா டிஸ்கஸ்லாம் பண்ணிட்டு இருக்கும் போது பக்கத்து இடத்துல வந்து மனோகர் இருக்கிறது உங்களுக்கு தெரிய வருது. மனோகர் எதுக்காக இந்த இடத்துக்கு வந்தாருன்ற மாதிரி அவர்கிட்ட விசாரிக்கிறதுக்காக வராங்க. கொஞ்சம் சந்தேகப்படுற மாதிரி அவர்கிட்ட கேள்வி எல்லாம் கேட்கறாங்க. சார் கடைசியா என்னோட பொண்ணு இங்கதான் இறந்து போயிருக்கான்னு நினைச்சேன், அதனால தான் கொஞ்சம் இந்த இடத்துக்கு வந்தேன் சார், தேவையில்லாம என்னையே சந்தேகப்படாதீங்க அப்படின்ற மாதிரி இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்ப போலீஸுங்க நிறைய விதத்துல யோசிச்சு பாக்குறாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, மனோகர் இந்த ஒய்ஃபை கல்யாணம் பண்ணி 2-3 வருஷம் குழந்தை இல்லாம இருந்திருக்கும். அதுக்கப்புறம் தான் ஒரு குழந்தைய தத்தெடுத்திருப்பாங்க. அவங்க தான் ரேகாவா இருப்பாங்க. சோ ஏற்கனவே இவருக்கு மாதவின்னு ஒருத்தங்க கூட பழக்கம் இருந்திருக்கு. அது மூலியமா பிறந்த குழந்தை தான் இந்த குழந்தை. நம்ம குழந்தையே எடுத்துக்கலாம், மாதவிக்கு அப்பப்ப ஹெல்ப் பண்ணலான்றதுக்காக இந்த விஷயத்த பண்ணியிருக்காரு. சோ இதுதான் நடந்திருக்கு. இப்படி ஆசைப்பட்டு பொண்ணை வளர்த்துட்டு இருக்கும் போது பொண்ணு லவ் பண்ணியிருக்கால, அது சுத்தமா இவருக்கு பிடிக்கல போல. அந்த கோவத்தை மனசுல வச்சு இவர் தான் அந்த இடத்துக்கு கூட்டு போயிருக்காரு. பொண்ணை ஒரு ஸ்டேஜ்ல அடிச்சு சாவடிச்சிருக்காரு. பாடி உடனே கிடைச்சா தேவையில்லாத சந்தேகம் நம்ம பேர்ல வரோன்றதுக்காக இவர் பாடியை கொஞ்ச நாள் வச்சிருந்து வேற ஒரு இடத்துல எரிச்சு விட்டுருக்காரு போல. இப்படிதான் இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இவங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் பெரிய ஆளுன்றதுனால நம்ம தொட முடியாதுன்னு நினைக்கிறாரு. நம்ம மேல் இடத்துல பர்மிஷன் வாங்கி அவரை தூக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப மேல் இடத்துல இவங்க பர்மிஷன் எல்லாம் வாங்கிடுறாங்க போல. மனோகரை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. சார் உங்களுக்கு என்னதான் சார் வேணும், நானே கஷ்டத்துல இருக்கேன் சார், மேற்கொண்டு என்ன கஷ்டப்படாம இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. இல்ல சார் எங்களுக்கு இந்த மாதிரி சந்தேகம் இருக்கு, அந்த சந்தேக அடிப்படையில உங்களை அரெஸ்ட் பண்றதுக்காக தான் வந்திருக்கோன்ற மாதிரி சொல்றாங்க. என்ன சார் சொல்றீங்க, என் பொண்ணு நானே சாவடிச்சிருப்பேன்னு சொல்றீங்களா? ஒருபோதும் நான் அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ண மாட்டேன் சார், என்ன மேற்கொண்டு கஷ்டப்படுத்தாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் இவர் பேசிட்டு இருக்காரு. இருந்தாலுமே போலீஸுங்க சந்தேகப்படுற மாதிரி நிறைய கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. இப்பயுமே சரி போலீஸுங்க இவர்கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்கிறதெல்லாம் லாங்ல இருந்து யாரோ கவனிச்சிட்டு இருக்காங்க. கவனிச்சிட்டு இருக்கிறது யாருன்றதை நமக்கு ரிவீல் பண்ணல. போலீஸுங்க ஒரு ஸ்டேஜ்ல இவரை லாக் பண்ணலாம்னு நினைக்கும் போது வேற ஒரு கார்ல இந்த இடத்துக்கு ரேகா வந்து இறங்குறாங்க. ரேகா வரத பார்த்தா அப்பவும் ஷாக் ஆகுறாரு, போலீஸுங்களும் ஷாக் ஆகுறாங்க. அப்ப ரேகா இன்னும் சாவலியான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப ரேகா இருக்காங்கல்ல, இவ்வளவு நாள் வராம இருந்ததுக்கு என்ன மன்னிச்சிருங்கப்பா அப்படின்ற மாதிரி ஓடி வந்து அப்பாவை கட்டிலாம் பிடிச்சிட்டு இருக்காங்க. என்ன ரேகா வந்துட்டாங்கன்ற மாதிரி போலீஸுங்க செம்ம ஷாக்ல இருக்காங்க. ரேகா கிட்ட என்னாச்சு ஏதாச்சுன்னு கேக்குறாங்க. ஃப்ரெண்ட்ஸுங்க ட்ரிப் எல்லாம் லேட்டா தான் பிளான் பண்ணிருப்பாங்க. அப்பா மேல இருக்க கோவத்தினால இவங்களுமே ஆசிரம
ஆசிரமத்துக்கு போய் பசங்களை பார்க்கலான்னு வந்திருப்பாங்க. ஆனா ஆசிரமத்துல அந்த எட்டு லேடி இல்ல போல. அந்த எட்டு லேடியை பார்த்து பேசுறதுக்காக ஒருத்தர் வந்திருப்பாரு. என்ன வேணும் என்கிட்டயே சொல்லுங்கன்னும் போது இவருமே ஒரு விஷயத்த சொல்றாரு. மாதவி அம்மா உடம்பு முடியாம இருக்காங்க, அதை பத்தி மனோகர் கிட்ட சொல்லணும்னும் போது எதுக்கு மனோகர் கிட்ட சொல்லணும்ன்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. எங்க அவங்க 2 பேருக்கு தான் ஒரு குழந்தை பிறந்தது, அந்த குழந்தையை தான் இங்க விட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. மாதவி அம்மாக்கு அப்பப்ப காசு அனுப்புவாரு, அதை பத்தி சொல்றதுக்காக தான் வந்தன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு போறாரு. இதெல்லாம் கேட்கறவங்க ஷாக் ஆயிடுறாங்க. அப்ப அந்த பொண்ணு நம்ம தானா, மனோகருக்கும் மாதவிக்கும் தான் நம்ம பிறந்துமா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இதை பத்தி மேடம் கிட்ட கேட்கணும்ன்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அந்த சமயம் தான் சர்ச்சில் இருந்து அந்த மேடம் வந்திருப்பாங்க. அந்த மேடத்து கிட்ட கேட்கும் போது தான் உண்மைலாம் தெரிய வருது. ஆக்சுவலா என்ன தெரியுமா, மாதவிக்கும் மனோகருக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. மாதவி வேற யாராலையோ பிரெக்னன்ட் ஆயிருக்காங்க, குழந்தையை இங்க விட்டுருப்பாங்க. இருந்தாலும் இவர் குழந்தையை தத்தெடுக்கிறதுனால அந்த அம்மாக்கும் ஹெல்ப் பண்ணலான்ற மாதிரி ஹெல்ப் பண்ணிருப்பாரு. அப்பா மேல பெருசா தப்பு இல்லைன்றது உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வருது. ஒரு ஸ்டேஜ்ல இவங்க மாதவியோட டீடைல் எல்லாம் கேட்கறாங்க. ஏன்னா அவங்க தானே அம்மா, அவங்கள பார்க்க போனோன்ற மாதிரி டீடைல் எல்லாம் கேட்கறாங்க. அந்த நாள் இவங்க என்ன பண்றாங்கன்னா கார்லயே அப்பா தந்த வலையில வச்சிடுறாங்க. சாதாரணமா கார்லயே திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு கிளம்பி இருப்பாங்க. அந்த காரை வேற யாரோ எடுத்துட்டு போயிருக்காங்க போல. இவங்களை பொறுத்த வரைக்கும் மாதவின்ற அம்மாவை பார்க்கறதுக்காக வந்துடுறாங்க. அம்மா கிட்ட நான் யாருக்கு பிறந்தேன்னு கேட்கும் போது அம்மா எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. ஆக்சுவலா அம்மாக்கு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கும், அது மூலியமா தான் இவங்க பிறந்திருப்பாங்க. இதை பத்திலாம் மனோகர் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் அந்த அம்மாக்கும் நம்ம உதவி செய்யணும்ன்ற மாதிரி மாசம் மாசம் காசெல்லாம் அனுப்பி இத்தனை வருஷம் அவங்களை நல்லபடியா பார்த்திருப்பாரு. சோ இதை பத்தி நிறைய பேர் தப்பு தப்பா புரிஞ்சு இவரை பத்தியும் தப்பு தப்பா பேசுவாங்க. அதாவது மாதவிக்கு இவர் எதுக்கு காசு தராரு, ஏதோ அஃபேர் போயிருக்கு போலன்ற மாதிரிலாம் பேசுவாங்க. ஆனா உண்மையில மாதவி அவர் எனக்கு தெய்வம்ன்ற மாதிரிலாம் பொண்ணுக்கு புரிய வச்சிட்டு இருக்காங்க. ஏற்கனவே அந்த மாதவி உடம்பு முடியாம தானே இருந்தாங்க, ஒரு ஸ்டேஜ்ல இறந்து போயிடுறாங்க. கடைசி கொஞ்ச நாள் அம்மாவை கூட இருந்து பார்க்கணுன்றதுக்காக இவங்க அங்க இருந்திருப்பாங்க. இப்ப அப்பா கிட்ட என்ன மன்னிச்சிருங்கப்பா, என்ன மன்னிச்சிருங்கப்பா, என் மேல நீங்க எவ்வளவு பாசம் வச்சிருந்திருக்கீங்க, அதை கூட நான் புரிஞ்சுக்காம இருந்திருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏன்னா இவங்க சொந்த பொண்ணு இல்ல, ஆனா சொந்த பொண்ணு மாதிரி பாசம் வச்சிருந்தாருல, அதெல்லாம் இப்பதான் இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இந்த ரேகா வந்துட்டானா அப்ப கிடைச்ச பாடி யாரோடது அப்படின்ற மாதிரி போலீஸுங்க திரும்பி இந்த கேஸை எடுக்கிறாங்க. அப்பதான் அலட்சியமா விட்ட ஒரு விஷயம் உங்களுக்கு ஞாபகம் வருது. அதாவது பக்கத்து காலேஜ்லயும் ஒரு பொண்ணு மிஸ் ஆயிருப்பாங்க. இவங்க இந்த பரபரப்புல அந்த கேஸ் அப்படியே விட்டுருப்பாங்க. இப்ப அந்த கேஸ் எடுத்து விசாரிக்கும் போது அந்த பொண்ணை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிய வருது. அந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் நிறைய பசங்களை ஒரே டைம்ல ஏமாத்திட்டு இருந்திருப்பாங்க. இதை தாண்டி வாட்ச்மேனையும் ஏமாத்திட்டு இருந்திருப்பாங்க. வாட்ச்மேன் இருக்கான்ல, அந்த பொண்ணை ஏதாவது பண்ணணும்னு முடிவு பண்ணிருப்பான். ஆக்சுவலா அந்த ரேகா காரை விட்டுட்டு போகும்போது இவன் கவனிச்சிருப்பான், இந்த காரை திருடிடலான்ற மாதிரி அந்த இடத்துல இவன் திருடி இருப்பான். சோ அது மூலியமா அந்த பொண்ணை இவன் கூட்டு போறான். அந்த பொண்ணுமே கார்ல என்ன வளையல் இருக்குன்ற மாதிரி எடுத்து கையில போட்டுப்பாங்க. இவன் திடீர்னு அந்த பொண்ணை பயங்கரமா அட்டாக் பண்றான். ஏண்டி என்ன லவ் பண்றேன்னு பார்த்தா நிறைய பேர் கூட நீ பழகிட்டு இருக்கல, உன்னை விட மாட்டேன்ற மாதிரி பயங்கரமா அட்டாக் பண்றான். ஒரு ஸ்டேஜ்ல கதையை முடிச்சிடறான். ஏறக்குறைய ரேகா போட்டிருக்க மாதிரியே ட்ரெஸ் தான் இவங்களுமே போட்டிருப்பாங்க. கதையை முடிச்சவன் கொஞ்ச நாள் பாடியை வச்சிருப்பான். அதுக்கப்புறம் ஒரு பகுதியில எரிச்சு விட்டுருப்பான். போலீஸுங்க இந்த கேஸை எந்த ஆங்கிள் கொண்டு போறாங்கன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக அடிக்கடி போலீஸுங்களா அவன் பார்த்துக்கிட்டே இருந்திருப்பான். இப்ப வாட்ச்மேன் தான் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்றது இவங்களுக்கு தெரிஞ்சிருது இல்ல. வாட்ச்மேனு ஆளுங்க கூட சேர்ந்து சீட்டாடிட்டு இருக்கும் போது போலீஸுங்க அந்த இடத்துக்கு வந்து இவனை லாக் பண்ணிட்டாங்க. இவனை அடின்னு அடிச்சு விசாரிக்கும் போது ஆமா நான் தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணேன், இப்படிதான் நடந்தது அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் ஒத்துக்கிறான். சோ கேஸை சால்வ் பண்ணிடுறாங்க. ரேகாவை பொறுத்த வரைக்கும் அப்பா நம்மள தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்காருன்ற மாதிரிலாம் நினைச்சிருப்பாங்க. ஆனா இப்பதான் அப்பா நம்ம சேஃப்டிக்காக தான் எல்லா விஷயத்தையும் பண்றாரு, நம்ம மேல அவ்வளவு பாசம் வச்சிருக்காரு, சொந்த பொண்ணு இல்லனாலும் நம்ம மேல அவ்வளவு பாசம் வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் அப்பா கிட்ட ஜாலியா விளையாடிட்டு இருக்காங்க. அப்படியே ஹாப்பியா நமக்கு இந்த படத்தோட கதையை முடிக்கிறாங்க. இது என்ன ப்ரோ பெரிய ட்விஸ்டே இல்லன்ற மாதிரி உங்கள சிலர் நினைக்கலாம். ஆனா நீங்க அந்த சாரை சந்தேகப்பட்டீங்களா இல்லையா? கண்டிப்பா அந்த சாரை நீங்க சந்தேகப்பட்டிருப்பீங்க. இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்ற மாதிரி கொஞ்ச நேரம் உங்களை யோசிக்க வச்சாங்கல்ல, அதுதான் இந்த படத்தோட பிளஸ் பாயிண்ட்னு சொல்லலாம். கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.